Hi friends, welcome back to Ooty travel vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பார்ட் 4 ஆஃப் த வீடியோ. நம்ம ஆல்ரெடி போன பிளேசஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே அதை வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பெஸ்ட் ஒன் டே ஐட்டனரி பிளானாக உங்களுக்கு வந்து ஊட்டியில் அமையும். கண்டிப்பாக இந்த எல்லா பிளேஸஸையும் நீங்கள் ஒரு நாள் உங்களால் கவர் பண்ண முடியும். இப்போது நம்ம வந்து தொட்டபெட்டா பீக் பார்த்துட்டு அங்கேருந்து கீழே வந்து போயிட்டுருக்கோம். அங்கே வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டீ எஸ்டேட் எல்லாம் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி மற்றும் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த டீ ஃபேக்ட்ரி அதாவது சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கும். அதை பார்க்கறக்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடய வழி வந்து மேலே ஏறுறதுக்கு ரொம்ப ஸ்லாண்டிங்கான ஒரு ரோடு. நீங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரான அவங்கள சஜஸ்ட் பண்ணி அவங்க கூட போகிறது தான் என்னை கேட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வண்டி ஓட்டுறவங்க கண்டிப்பாக வந்து அந்த அந்த ஸ்லாண்டிங் சர்ஃபேஸில் கொஞ்சம் தடுமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். இப்போ வந்து நம்ம அந்த சாக்லேட் அண்ட் டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச்மார்க் அப்படிங்கிற கம்பெனி. இதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம காரை வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அங்கே உள்ளே வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கும். மவுண்டெயின் மேலே இந்த ஃபேக்ட்ரி வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக் கொடுத்துட்றாங்க. எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருக்கு வந்து அவங்களுக்கு கவுண்ட் வரணுமா. ஸோ அதுக்காக நம்ம டேக் கொடுக்குறாங்க. உள்ளே போனதும் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ₹30 சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டு. நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு அந்த சாக்லேட் மேனுஃபேக்சரிங் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்து அந்த சாக்லேட் பீன் கொட்டையை உடச்சி அரைச்சி அந்த மெஷினரிஸ் மூலயமா அதுக்குள்ளே வந்து எப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்மளால் எப்படிங்கிறத வந்து அந்த மிஷினரிஸ் வச்சு நம்ம பார்த்துக்க முடியும். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே அந்த ஊட்டி டவுன் இருக்கக்கூடிய அந்த வீடுகளாகட்டும் இல்லை
ஊட்டியில் விளையக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டுகள்லேருந்து அந்த இலைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 தரமாக வந்து அந்த இலைகளை வந்து பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி யூனிட்டுக்குள்ளேயே வந்து அவங்க அதை எடுத்துகிட்டு வராங்க. உங்களுக்கு வந்து அந்த செவுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் டீஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து ரீசேல் பண்ணுறாங்க, அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெயிண்டிங்காக வந்து அந்த வாலில் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. அது எல்லாரும் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ப்ளக்கிங், வெயிங் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் வியூவில் நம்மளால் வந்து அங்கே உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் கிளியராக விசிபிளாக பார்க்க முடியுது.
அப்படி கீழே இறங்கி போகும்போது நமக்கு வந்துட்டு சாம்பிள் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கவுண்டர் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டீ வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க. நம்ம வேணுங்கிற டீயை வந்து நம்ம அங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டீ, ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் டீ, மசாலா டீ, அதுக்கப்புறம் காடமன் டீ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டீஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த யூனிட்டில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து சேல்ஸ் கவுண்டருக்கு வழி போகுது. அங்கே போனீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அது எல்லாத்தையுமே வந்து ஃபைனல் அவுட்கமான டீ பவுடராக வந்து வெளியே கிடைக்குது. ஸோ அந்த எல்லாமே அந்த சேல்ஸ் கவுண்டரில் போய் நம்ம வேணுங்கிற ஃப்ளேவரை நம்ம அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வந்துட்டு சாக்லேட் அண்ட் டீ ஃபேக்ட்ரி சேல்ஸ் கவுண்டர்லேருந்து பார்த்தாச்சு. நம்ம அந்த சாக்லேட் அண்ட் டீ ஃபேக்ட்ரி டூர் வந்து முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து தான் நம்ம ஊட்டி ட்ராவல் விலாகில் பார்க்க போகிறது வந்து ஊட்டி போட் ஹவுஸு. நான் வந்து அதை அடுத்த விலாகில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த பிளேசஸ் எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒன் டே ஐட்டனரி பிளானுக்கு ஊட்டிக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.